ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. கிச்சனை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாலரம்மாலேருந்து இந்த மாதிரி கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் கழுவி நைட்டே எல்லாம் ட்ரை ஆகிறதுக்காக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அதிரனையும் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு நிலன் தூங்குகிற டைமில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு, அப்புறம் அந்த சுண்டல், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு பெரிய கண்டெய்னரும் சிறுசும் வாங்கியிருந்தேன். ஐக்கியா போகலான்ட்டு இருந்தோம், பட் போக முடியல. அதனால சரி பக்கத்துலேயே வாங்கலாம் அப்படின்ட்டு டாலரம்மாவில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் போட்டு வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இடமும் பெருசாக அடைக்கல, ஏன்னா நீளமாக வாங்கிட்டேன். நம்ம எப்போவுமே வாங்குறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக அந்த மாதிரி வாங்கினோம்னா திங்ஸ் இப்படி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறைய இடம் பிடிக்காது, நிறையா இடம் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது வைக்கிறப்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நோஃப்ரில்ஸில் வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் நோஃப்ரில்ஸ் வந்துருச்சுங்க, ரொம்ப மாதம் ஆச்சு. அங்கே கீரை அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெந்தயக்கீரைலாம் கிடச்சிதுங்க. நிறைய ஆஃபர்ஸும் போடுறாங்க. அப்புறம் நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நிலனை எப்படி தான் என்கேஜ் பண்ணுறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் கிச்சனில் ஏதாவது வேலை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்ககிட்டயோ ஒரு சிலதை கொடுத்துருவேங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கொட்டுறது அந்த மாதிரி எல்லாம். அதுக்கப்புறம் இங்கே ஏர்லியான்னு ஒன்று இருக்குது, குழந்தைங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கூப்பிட்டு போகலாம். இது கவர்மெண்ட் தான் நடத்துது. குறிப்பிட்ட டைமிங் இருக்கும், எந்த மாதத்துலேருந்து எத்தனை வயசு வரைக்கும்னு இருக்கும். அந்த டைமிங் அந்த டேட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம போய் அந்த மாதிரி கூப்பிட்டு போவேன். அதுக்கப்புறம் லைப்ரரியிலேருந்து நிறைய இந்த ஸ்டோரி புக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுப்பேன். அதையும் அவனுக்கு ஆனது படிச்சுப்பான். அப்புறம் இந்த வீக்கில் ஒரு நாள் நிலனுக்கு வெதரெல்லாம் மாறுது இல்லைங்களா, அதனால் சளி காய்ச்சல்னு வந்துருச்சு. எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டான். அப்புறம் என்ன வேணும், அது வேணுமா, இது வேணுமா நிறைய ஆப்ஷன் கொடுத்து அப்புறம் கேட்டதுக்கு ஓட்ஸ் வேணும்னா அது 2 வாய் தான் சாப்பிட்டான். அப்புறம் அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்டான். ஈவினிங் ஆக காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இப்போ பெட்டர் ஆகிட்டான். இது பார்த்திங்கன்னா அதுக்கும் அடுத்த நாள் இப்போ தீபாவளி வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் எல்லாம் சேர்ந்து மெஹந்தி போடலான்ட்டு போய் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் எல்லாம் சேர்ந்து மெஹந்தி எல்லாம் போட்டு முறுக்கெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த வரப்போகிற சனிக்கிழமை நாங்கள் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கோங்க. அந்த ரீல்ஸும் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.